பெங்களூரில் எங்கள் நாத்தனார் பொண்ணு வீட்டில் ஃபங்க்ஷனுங்க. பொதுவாக நம்ம ஒருத்தர் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா பூ பழம் வாங்கிட்டு போடுறது நம்ம சம்பிரதாயம். பூக்கடைகளில் பூ வாங்கினா ஒரு முழம் 50 ரூபா அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுக்காக நான் என்ன பண்ணேன், மார்க்கெட்லேருந்து பூ வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லி அமிச்சேன். மல்லிகைப்பூ வாங்கிட்டு வர சொன்னேன். அந்த டைமில் மல்லிகைப்பூ வரல அப்படின்ட்டு முல்லைப்பூ தான் இருந்ததுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தார். 350 கிராம் வாங்கிட்டு வந்தார். 100 கிராம் வாங்கிட்டு வர சொன்னதுக்கு 350 கிராம். இவ்வளோ பூவும் எப்படிடா கட்டி எடுக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இது அவ்வளோவுமே வெறும் 80 ரூபா தாங்க. சென்னையில் விற்கிற நூல்கண்டில் நான் பூ கட்டாமல் பச்சை நூல்கண்டில் கட்ட போகிறேன். சவுத் சைடில் எல்லாமே இந்த மாதிரி பச்சை நூல்கண்டில் நல்லா நெருக்கமாக கட்டுவாங்க. பாருங்கள், பாதி அளவு பூவை 3 மூணாக வச்சு கட்டியிருக்கேன். கிட்டத்தட்ட இதுவே ஒரு 1500 பூக்கு மேலே வந்திருக்கு. மீதி பூவை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் கட்டினேங்க. இது இல்லாமல் குல்கோந்து பண்ண சொல்லி ஒரு 700 கிராம் ரோஜா பூ வாங்கிட்டு வந்துட்டார். இப்போ அதையும் செஞ்சாகணும். இப்போ பாதி பூ கட்டினதை என்ன பண்ணியிருக்கேன், ஒரு சில்வர் டப்பாவில் கொஞ்சம் பேப்பர் போட்டுட்டு இந்த கட்டின பூவை ரொம்ப அழுத்தம் கொடுக்காம அப்படியே நம்ம சுற்றி வைக்கணுங்க. நார்மலாக ஈரம் இல்லாத துணியை கூட வச்சுக்கலாம். எதுக்காக நம்ம இந்த மாதிரி வைக்கிறோம் அப்படின்னா, ஃப்ரிட்ஜில் இருக்க கூலிங் பார்த்திங்கன்னா இந்த பூவில் அதிகமாக பட்டுட்டு அழுகி போகாமல் இருக்கிறதுக்கு தான். ஒன்று பேப்பர், இல்லைன்னா ஈரம் இல்லாத ஒரு கிச்சன் டவல் வச்சு இந்த மாதிரி வச்சுட்டா 2-3 நாள் வரைக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுவும் முல்லைப்பூ 1 வாரம் வரைக்கும் நல்லாயிருக்கும். பாருங்கள், அடுத்த நாள் மீதி இருந்த பூவை கட்ட ஆரம்பித்தேங்க. அதுக்குள்ளே உங்களுக்கு மலர ஆரம்பிச்சிடுது. இதையும் பார்த்திங்கன்னா 4 நாளாக வச்சு கட்டினேன். இப்போ நான் தான் கட்டினேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதுக்காகவே ஒரு 2 பூ உங்களுக்கு கட்டி காமிக்கிறேன் பாருங்கள். மதுரை மல்லிக்கட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கட்டியிருக்கேங்க. 4 பூவை வச்சு நார்மலாக கட்டுற பூ மாதிரியே கட்டிட்டு அதை கொஞ்சம் திருப்பி விடணுங்க. இந்த மாதிரி நம்ம முல்லைப்பூ, மல்லிகைப்பூ எல்லாமே கட்டலாம். இந்த மாதிரி நெருக்கமாக பூ கட்டுறப்ப பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தலைக்கு பூ வச்சா கூட ரொம்ப நல்லா அடர்த்தியாக இருக்கும். சீக்கிரமும் உங்களுக்கு வாடி போகாதுங்க. இப்போ இந்த மாதிரி நான் கட்டிட்டு இதையும் நான் பெரிய ஒரு டப்பர்வேர் டப்பாவில் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஏன்னா டப்பாவில் இடமில்லை, சில்வர் டப்பாவில். பாருங்கள், பூ கட்டினோன்னே எந்த அளவுக்கு மலர்ந்துருக்கு, பார்க்கவும் எவ்வளோ நல்லாயிருக்கு பார்த்தீங்களா? எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா 3500லேருந்து 4000 பூ வரைக்கும் இருக்கும். இந்த பூ அத்தனையும் 2 பகுதியாக பிரித்து கட்டினாலும் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆச்சுங்க. இப்போ இந்த பூ எல்லாத்தையுமே எப்படி நான் வைக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல சின்ன டப்பாவில் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பெரிய டப்பர் வேறு எடுத்திருக்கேன். கீழே பேப்பர் போட்டிருக்கேன். ஒரு பாதி முல்லைப்பூ வைக்கிறேன், திரும்பவும் கொஞ்சம் பேப்பர் வைக்கிறேன், திரும்பவும் மீதி இருக்கிற முல்லைப்பூவை வைக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் இருக்கணுங்க. மூடுறப்ப ரொம்ப டைட்டாக பூவை அழுத்தம் கொடுத்து மூடக்கூடாதுங்க. இப்போ இதை நல்லபடியாக நான் பெங்களூரில் கொண்டே சேர்க்க போகிறேன். நல்ல வேலை ட்ரெயினில் ஏசி புக் பண்ணதுனால இது நல்லா கூலிங்கோடையே போய் சேர்ந்துதுங்க. அங்கே சுமங்கலி பாடத்தில் அத்தனை பெண்களும் ரொம்ப ஆசையாக இந்த பூவை தலையில் வச்சுட்டாங்க. முல்லைப்பூ உதிரியாக வாங்கிட்டு வரப்ப என்னடா நமக்கு இது ஒரு சோதனை அப்படின்னு நினச்சேன். ஆனால் இதை பூவை கட்டிட்டு எல்லாரும் ஆசையாக தலையில் வச்சுட்டு சந்தோஷப்படுறப்ப எனக்கு அது சாதனையாக தெரிஞ்சுது. உங்களுக்கு இந்த அனுபவங்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பகிர்ந்துக்கோங்க.